Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the multiple choice question and answer from the subject signals and system. அதுல வந்து நமக்கு டாபிக் வந்து classification of system. Okay. So already previous videosல வந்து நம்ம standard signals and classification of signalsல இருந்து நம்ம objective type question and answers discuss பண்ணோம். So இன்னைக்கு வந்து classification of systems பார்க்கலாம். So previous videosலாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா so description box நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சேனல்ல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் MCQ இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. தட் பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆல் த வீடியோஸ் ஆர் அவைலபிள். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் MCQ video in English already in our channel, there is a separate playlist is there, signals and system MCQ. Okay, then if you want to learn the lecture videos related to the subject, so another one playlist signals and system அப்படினே ஒரு playlist இருக்கு. அதுல full lecture videos available for 5 units. Okay, I will give the link for that playlist in the description box. You can refer it. Okay, so first we will see classification of system. So the systems are classified into several types. One is linear and non-linear system, then stable unstable system, time variant invariant system, static dynamic system, causal non causal system. இது மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு லெக்சர் வீடியோஸ்ல செப்பரேட்டா கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ஓகே, ஸோ நிறைய நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லெக்சர் வீடியோஸ் தட் பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யூ கேன் ரெஃபர் இட். ஓகே, so the first question, amplifiers, motors, filters, etc. are example for which type of system? Distributed parameter system, unstable system, discrete time system, continuous time system. So amplifier, filters, motors, idellame vande it's example for continuous time system. So there is a basic category of system, continuous time, discrete time. கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு இன்புட் வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல் x of t கொடுக்கணும், அவுட்புட் வந்து கண்டினியூஸ் அவுட்புட் y of t கிடைக்கும். இதுதான் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். ஸோ இப்போ ஆம்பிளிஃபயர், மோட்டார், ஃபில்டர் இதுக்கு எல்லாமே நம்ம என்ன இன்புட் கொடுப்போம்? கண்டினியூஸ் டைம் சிக்னல் தான் இன்புட்டா கொடுப்போம். சிமிலர்லி அவுட்புட்டுமே நமக்கு கண்டினியூஸ் டைம் சிக்னல் தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். தென் த நெக்ஸ்ட் ஒன், which one of the following is correct statement of the system characterized by the equation y of t equal to a into x of t plus b? Okay, so in the y of t equal to a into x of t plus b ங்கிறது ஒரு சிஸ்டமோட ஈக்குவேஷன். ஸோ இந்த சிஸ்டம் the given இந்த சிஸ்டம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் வந்து ஒபே பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ லீனியர் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் b. So in the system வந்து இது linear equation of first y of t equal to a x of t plus b. இங்க x of t ங்கிறது input, y of t ங்கிறது output, a and b ங்கிறது constant. ஓகே, ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து linear system for any value of b கிடையாது. இப்போ இந்த b வந்து இல்ல, only the equation y of t equal to a into x of t na அது linear equation. Okay, மேக்ஸ்ல படிச்சுப்போம் இல்லையா, linear curve-க்கான equation, that is output y of t equal to a into x of t அப்படின்னா input டிபெண்ட் பண்ணி அவுட்புட் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இது linear equation. ஆனா பிளஸ் b ஒரு கான்ஸ்டன்ட் வந்தா அது linear கிடையாது. ஸோ இது தப்பு. தென் செகண்ட் ஒன், linear if b greater than 0, இதுவுமே தப்பு தான். linear if b less than 0, இதுவுமே wrong. so non-linear. so this equation is a non-linear equation. okay, so linear அப்படின்னா input நம்ம increase பண்ண இப்ப இது வந்து x of t, x axisல input, y axisல நம்ம output எடுத்தோம் அப்படின்னா input increase பண்ண output வந்து linear-ஆ increase, ஒரே proportional-ஆ increase ஆகணும். அது வந்து எதுல வரும் அப்படின்னா y of t equal to a into x of t இருந்தா அது linear equation, plus some constant வந்துச்சுன்னா that is a non-linear equation. okay, so இதான் difference. then next one, which one is a linear system? so இப்போ பாத்தீங்கன்னா first equation is y of n equal to a x of n plus c. so பாருங்க இது வந்து as it is நம்மளோட previous question மாதிரியே இருக்கு.
என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் சிஸ்டம் ஈக்குவேஷன், இது டிஸ்கிரீட். எக்ஸ் ஆஃப் என் இஸ் அ டிஸ்கிரீட் இன்புட், ஒய் ஆஃப் என்னங்கிறது டிஸ்கிரீட் அவுட்புட். ஸோ இது டிஸ்கிரீட் சிஸ்டமோட ஈக்குவேஷன் பிளஸ் சி வந்திருக்கு. அப்ப இது நான் லீனியர். ஸோ இது லீனியர் கிடையாது. தென் செகண்ட் ஒன் ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 10. ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணாதான் சொல்ல முடியும். தென் ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் என், தென் அண்ட் ஏ அண்ட் சி. ஸோ ஏ கிடையாது, அதனால கண்டிப்பா டியும் வந்து ஆன்சரா இருக்க முடியாது. இந்த ரெண்டுல தான் ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். ஸோ ப்ரொசீஜரா நம்ம செக் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் செக் பண்றது வந்து இது எல்லாமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா பிகோஷின்ஸும் கூட. ஓகே, ஸோ பிகோஷின்ல உங்களுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்து check whether the system is linear or not, time variant or not, full-ஆ கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து big question. ஸோ அதை இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் y of n ஈக்குவல் டு a x of n plus c. ஓகே, ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் லீனியரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு வாட் இஸ் த ப்ரொசீஜர், இப்போ அந்த ப்ரொசீஜர் சொல்றேன், அது மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இதான் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டமுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா x1ங்கிற இன்புட் கொடுக்குறோம். ஸோ இப்போ x1 இன்புட்டா கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதை y1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதே சிஸ்டமுக்கு x2ங்கிற இன்புட்டை அப்ளை பண்ணுங்க. அட் த டைம் ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதை y2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த y1 y2 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ y1 y2வை ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை y டேஷ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த y டேஷோட ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே சிஸ்டமுக்கு இந்த ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணி இன்புட்டை அப்ளை பண்ணோம். ஸோ இன்புட் x1 பிளஸ் x2. ஓகே, ஸோ 2 இன்புட்டையும் ஆட் பண்ணி சிஸ்டமுக்கு இன்புட்ல அப்ளை பண்ணோம். அப்ப இந்த சிஸ்டம் வந்து ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அவுட்புட்டை நீங்க y டபுள் டேஷ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த y டேஷும் y டபுள் டேஷும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ லீனியர் சிஸ்டம், அதர்வைஸ் நான் லீனியர். இதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ 2 செப்பரேட் இன்புட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்கும்போது வர அவுட்புட் y1, அதே சிஸ்டமுக்கு செகண்ட் இன்புட் கொடுக்கும்போது வர அவுட்புட் y2. இந்த y1 y2வை ஆட் பண்ணணும். ஆட் பண்ற வேல்யூ y டேஷ். ஓகே, அதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் அதே சிஸ்டமுக்கு ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணி இன்புட்டை அப்ளை பண்றோம். அப்ப வர அவுட்புட் y டபுள் டேஷ். y டேஷும் y டபுள் டேஷும் ஈக்குவலா இருந்தா லீனியர், அதர்வைஸ் நான் லீனியர். இப்போ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இதான் சிஸ்டம் ஈக்குவேஷன். இந்த சிஸ்டமுக்கு x1 இன்புட் கொடுக்குறோம். அப்ப x1 கொடுக்கும்போது வாட் இஸ் த அவுட்புட் y1. y இருக்க இடத்துல y1 போடுங்க, x இருக்க இடத்துல x1 போடுங்க. ஸோ y1 of n is equal to a into x1 of n plus c. கரெக்டா? நெக்ஸ்ட் அதே சிஸ்டமுக்கு செகண்ட் இன்புட் x2 இன்புட்ல கொடுக்குறோம். அப்ப x2 கொடுக்கும்போது வர அவுட்புட் வந்து y2. ஸோ y2 of n is equal to a into x2 of n plus c. கரெக்டா? இப்போ y1 y2 கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஸோ y1 பிளஸ் y2. ஸோ இந்த y1 பிளஸ் y2 தான் நான் என்ன சொன்னேன், y டேஷ் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெண்டு ஆட் பண்ணுங்க. அப்ப a into x1 of n plus c plus a into x2 of n plus c. ஓகே, அப்ப பிளஸ் c பிளஸ் c 2cன்னு வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் இங்க 3 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, x1 of n plus x2 of n இந்த சிஸ்டமுக்கு நம்ம இன்புட்டை அப்ளை பண்ணோம். அப்ப அப்ளை பண்ணும்போது வர அவுட்புட்டா y டபுள் டேஷ். அப்ப y டபுள் டேஷ் ஈக்குவல் டு a இன்டூ இந்த இன்புட் x of n இருக்க பிளேஸ்ல இப்ப என்ன கொடுக்கணும், x1 of n பிளஸ் x2 of n பிளஸ் c. கரெக்டா? இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்ன வரும், a இன்டூ x1 of n பிளஸ் a இன்டூ x2 of n பிளஸ் c. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ஐயும் 4ஐயும் செக் பண்ணுங்க. ரெண்டு ஈக்குவலா இருக்கா, ax1 of n ax1 of n இருக்கு, ax2 ax2 இருக்கு. பட் இங்க வந்து c பிளஸ் c 2c, பட் இங்க வந்து ஒரு c தான். அப்போ y dash and y double dash ரெண்டு என்ன கிடையாது, it is not equal. y dash is not equal to y double dash. அப்ப இந்த சிஸ்டம் வந்து நான் லீனியர். இதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஈஸியா சொன்னேன். ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தா நமக்கு தெரியும் அது ஈக்குவேஷன் வந்து லீனியரா இல்லையான்னு. இது வந்து என்ன கிடையாது, லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது, இது நான் லீனியர்.
Okay, so similarly இதே மாதிரி remaining இருக்கிற equation you just check. இப்போ second question, second y of n equal to x of n plus x of n minus 10. x of n ங்கிறது present input, x of n minus 10 ங்கிறது previous input. Okay, so இப்போ இதுலயும் அதேதான். First என்ன பண்ணோம், x1 input கொடுக்கணும். அப்ப x1 input கொடுத்தோம்னா y1 of n is equal to எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் x1 அப்படின்னு கொடுங்க. So x1 of n plus x1 of n minus 10. அடுத்து என்ன பண்ணோம், x2 input கொடுங்க. So y2 of n is equal to x2 of n plus x2 of n minus 10. Okay, then இந்த two equation add பண்ணோம். இந்த add பண்ணதான் y dash. So y dash equal to y1 of n plus y2 of n is equal to இது ரெண்டையும் add பண்ணுங்க. So x1 of n plus x1 of n minus 10 plus x2 of n plus x2 of n minus 10. Okay, then இதே சிஸ்டமுக்கு we have to apply x1 plus x2 add பண்ணி நம்ம apply பண்ணோம். Okay, அப்ப x1 plus x2 நம்ம add பண்ணி apply பண்ணும்போது what is the output? So y double dash equal to இந்த x of n இருக்கிறதுல x1 of n plus x2 of n. அதே மாதிரி x of n minus 10 இருக்கிறதுல x1 of n minus 10 plus x2 of n minus 10. Okay, so now you check the equation number 3 and 4. ரெண்டு ஈக்குவலா இருக்கா? Yes, equal. So the system is linear. So in the second equation தான் நமக்கு linear equation. Okay, so B தான் linear. இப்போ இதே மாதிரி நம்ம C வந்து செக் பண்ணலாம். Okay, C. So y of n is equal to x squared of n. இதே மாதிரி தான். First x1 input apply பண்ணோம். So y1 of n is equal to x1 of n the whole square. அடுத்து x2 input apply பண்ணோம். So y2 equal to x2 squared of n. கரெக்டா? Then ரெண்டையும் add பண்றோம். add பண்ணியாச்சு equation number 3. Then x1 plus x2 inputல apply பண்றோம். அப்ப y double dash equal to x1 of n plus x2 of n the whole squared. அப்ப a plus b the squaredல expand பண்ணோம் அப்படின்னா a squared plus b squared plus 2ab. Okay, so x1 squared plus x2 squared plus 2x1 of n x2 of n. Now you check this two equation. The two equation equal இல்ல, இங்க ரெண்டு term தான் இருக்கு. இங்க வந்து additional நமக்கு 2 into x1 of n x2 of n இருக்கு. So ரெண்டும் not equal. So the system is non-linear. Okay, so இந்த மாதிரி x squared of t x squared of t இல்லைனா x squared of n இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதுல என்ன equation? Non-linear. So which one is the answer? B is the answer. Okay, so x of n plus x of n minus 10 தான் linear system. ax இது linear கிடையாது, x squared linear கிடையாது. Okay, so இந்த மாதிரி தான் you just check it. எந்த equations கொடுத்தாலும் either it is a continuous time system or discrete time system, இதே ப்ரொசீஜர்ல தான் நீங்க solve பண்ணணும். Okay, then the next question, a system is said to be static when present output depends upon dash. Okay, so இப்ப linear non-linear பார்த்தோம். அதே மாதிரி second classification static dynamic. Okay, so static அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the system without memory. Okay, the system without memory, memory less system அப்படின்னு சொல்லலாம். memory less system அப்படின்னா previous values எல்லாமே எதுவுமே ஸ்டோர் ஆயிருக்காது. Then dynamic na வந்து system with memory. So இப்போ what is static system means the system, இந்த system ஓட output, okay, present output. இப்போ y of t, y of n ங்கிறது present output. இந்த present output only depends upon present input. இப்போ present input na இந்த time, இப்போ time t equal to 0ல நீங்க input கொடுத்தீங்கன்னா output வரும், அவ்வளவுதான். So present output only depends upon the present input means it is said to be the static system. Okay, அப்ப இது வந்து past input ஐயோ, அதாவது x of t minus 1 t minus 2 இல்ல future input x of t plus 1 எதையுமே depend பண்ணி இல்ல அப்படின்னா that system is called as a static. So இந்த static systemக்கு good example சொன்னோம் அப்படின்னா நம்மளோட amplifier, நம்ம electronic circuits எல்லாமே, இல்ல அப்படின்னா logic gate. இப்ப லாஜிக் கேட் அண்ட் கேட்டுக்கு நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா அப்ப மட்டும் தான் அவுட்புட் வரும். நீங்க ஒரு 1 hour கழிச்சு போயிட்டு அங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா இருக்குமா? இருக்காது. ஏன்னா இன்புட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், சோ அவுட்புட் இருக்காது. So that is called as a static. So a system is said to be static when present output depends upon
present input only. Okay, then next one, static koda opposite dynamic. A system is said to be dynamic when present output depends upon present, past and future input. எதை வேணா டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஓகே, டைனமிக் சிஸ்டம்னா a system with memory. ஸோ வித் மெமரி அப்படின்னா அப்ப the present output y of t எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கோம், நம்ம இப்ப கொடுக்குற இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்புட் x of t minus 1 t minus 2 அதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஃபியூச்சர் இன்புட்ஸை கூட டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். That is called as a dynamic system. புரிஞ்சுதா? So dynamic means the output depends upon present input, past and or future inputs. Okay, then which one of the following is a static system? இப்ப problem, இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அப்ப ஸ்டாட்டிக்னா என்னது? only present output depends only on present input na static, இல்லனா dynamic. இப்ப நம்ம ஈக்குவேஷன் பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க பாருங்க, y of t equal to x of t plus 2 plus 3 into x of t. இது என்ன மீனிங்? இப்ப இந்த y of tங்கிறது present output. So இப்ப இந்த present output எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு? x of t plus 2 x of t. x of tங்கிறது வந்து present input. x of t plus 2 இந்த மாதிரி t plus 1 t plus 2 வந்தா அது வந்து future input. Okay, அப்ப present output from this equation the present output depends upon present input and future input. அப்ப இது என்ன கிடையாது? It's not a static, இது dynamic. Okay, அப்ப only உங்களுக்கு என்ன வரணும்? x of tங்கிற term தான் வரணும். இப்ப இங்க பாருங்க, y of t equal to differentiation of x of t. இப்ப இந்த மாதிரி differentiation, integration, equation வந்தாலே அது வந்து previous input. இப்ப dx of t divided by dt அப்படின்னா அது previous input அப்படின்னு மீனிங். ஸோ இதுவும் ஸ்டாட்டிக் கிடையாது, டைனமிக். y of t equal to x of t minus 1. x of t minus 1னா இது previous input. ஓகே, இது வந்து previous. x of t நாதான் present. ஓகே, இந்த மாதிரி t minus 1 minus 2 minus 3 எந்த வேல்யூ வந்தாலும் அது வந்து previous input. ஸோ இது previous input டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இதுவும் ஸ்டாட்டிக் கிடையாது. y of t equal to e power x of t. இதுதான் நமக்கு ஸ்டாட்டிக். So present output depends upon the present input x of t. So it is called as a static. Okay, so D தான் நமக்கு correct answer. Okay, so அப்ப இந்த ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு பார்க்கணும்னா உங்களுக்கு ஈக்குவேஷன்ல only x of t, இதே டிஸ்கிரீட்னா x of n மட்டும் வந்திருந்தா அது ஸ்டாட்டிக். இதோட இந்த x of t யோட x of t minus 1 t minus 2 t plus 2t t by 2 இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அது டைனமிக். ஓகே, then which one of the following is a static? ஸோ இப்பதான் பார்த்தோம். இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது டிஸ்கிரீட். y of n equal to x of n minus x of n minus 1. இப்போ இது present input, இது past input. ஸோ இது ஸ்டாட்டிக் கிடையாது, டைனமிக். இது பாருங்க, x of 2n minus 1 இந்த மாதிரி டைம்ல ஆபரேஷன்ஸ் இருந்தாலே அது வந்து டைனமிக். x of n minus 1 இதுவும் டைனமிக். y of n equal to e power x of n இதுதான் இது ஸ்டாட்டிக். கரெக்டா? present output only depends upon the present input. So it is a static system. Then which of the following is a dynamic system? Okay, இப்போ டைனமிக்னா சொன்னோம். டைனமிக்னா என்னது? The present output depends upon present inputஐயும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பாஸ்ட்னா முன்னாடி நம்ம கொடுத்த இன்புட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபியூச்சர் இன்புட் கூட டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஓகே, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, y of n equal to a x of n plus c. y of nங்கிறது present output, x of nங்கிறது present input. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல present output only depends upon present input. இது என்னது அப்ப? ஸ்டாட்டிக். ஓகே, நமக்கு இங்க டைனமிக் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, y of n equal to x of 2n minus x of 2n minus 1. இது ரெண்டுமே வந்து ஃபியூச்சர் இன்புட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதுதான் டைனமிக். கரெக்டா? டைனமிக்னா present output depends upon previous input, present input, previous input or future input. இது ரெண்டுமே future input. ஓகே, y of n equal to log of x of n. இது வந்து output depends upon logarithmic times of present input தான்.
ஸோ இது ஸ்டாட்டிக். அப்புறம் e பவர் x of n இதுவும் ஸ்டாட்டிக். அப்போ the answer is எது டைனமிக்? இது மட்டும்தான் டைனமிக். ஸோ B is the answer. Then a dynamic system has memory. Yes. So dynamic na enadhu? Dynamic na present output not only depends upon present input, it depends upon past input or future input. அப்ப அந்த past inputல நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு அங்க சிஸ்டம்ல என்ன இருக்கணும்? ஒரு மெமரி இருக்கணும். ஸோ டைனமிக் சிஸ்டமோட அனதர் நேம் என்ன? சிஸ்டம் வித் மெமரி. ஸ்டாட்டிக்கோட அதர் நேம் என்னது? சிஸ்டம் வித்தவுட் மெமரி, இல்லைன்னா மெமரி லெஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். So in the statement correct. Then which system is called as system with memory? இப்பதான் சொன்னோம். எந்த சிஸ்டம் நம்ம சிஸ்டம் வித் மெமரி அப்படின்னு சொல்லுவோம்? டைனமிக். ஓகே. A system. So இதெல்லாம் ஒரு கிளாசிபிகேஷன். Then third classification, time variant invariant system. Okay. So time variant invariant நேம்லயே இருக்கு. Invariant அப்படின்னா இப்ப அந்த சிஸ்டமோட பிஹேவியர், ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டமோட பிஹேவியர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரி ஆகாம எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டைம் இன்வேரியன்ட். ஓகே. இப்ப டைம் டு டைம் அந்த சிஸ்டமோட பிஹேவியர் வேரி ஆயிட்டே இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான். ஓகே. நம்ம கொடுக்குற இன்புட்லாம் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் த பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம் வேரி ஆயிட்டே சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ டைம் வேரியன்ட். ஸோ ஆன்சர்லயே அந்த கொஸ்டின்லயே நமக்கு ஆன்சர் இருக்கு, டைம் இன்வேரியன்ட். ஸோ எ சிஸ்டம் இஸ் செட் டு பி டைம் இன்வேரியன்ட் இஃப் டேஷ். ஓகே. இட்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு நாட் சேஞ்ச் வித் டைம். இன்புட் அண்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சஸ் வித் டைம். இது ஆன்சர் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அதோட இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் with respect to time change ஆகாது அப்படின்னா it is called as a time invariant. Okay. Next, a system is said to be time variant if இது second one, its input output characteristics changes with time. time depend பண்ணி அதோட characteristics, அதோட behavior change ஆகுது அப்படின்னா it is called as a time variant system. Okay. Then next one, a time invariant system is a system whose output dash increases with a delay in input, decreases with a delay in input, remains same with a delay in input, vanishes with a delay in input. Remains same with a delay in input. ஒரு time invariant systemக்கு நம்ம input delay பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா output வந்து என்ன? output delay ஆகி கிடைக்கும். Okay, that is remains same with the delay in input. Okay, that is the thing. இப்போ நம்ம இந்த டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமோட ப்ரூஃப் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ which one is time invariant system? ஓகே. இப்போ நம்ம எப்படி லீனியர் நான் லீனியர் கால்குலேட் பண்ணோம் இல்லையா ப்ரொசீஜர் வைஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க, 2 மார்க்ஸ்லயும் வரலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அது 2 மார்க், இல்லைன்னா எல்லா சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டியும் ஒரு 2 ப்ராப்ளம்க்கு எல்லாமே சால்வ் பண்ணோம். அது லீனியரா நான் லீனியரா ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா காசலா நான் காசலா ஸ்டேபிள் டைம் இன்வேரியன்ட் எல்லாமே செக் பண்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஸோ 4 ஆன்சர்ஸ் இருக்கு. இதுல இது வந்து டைம் இன்வேரியன்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டைம் இன்வேரியன்ட் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிஸ்டமுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்புட் இப்போ டிஸ்கிரீட்டா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆஃப் என் கொடுப்பீங்க. எக்ஸ் ஆஃப் என் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? அவுட்புட் ஒய் ஆஃப் என். ஓகே. அடுத்து என்ன பண்ணோம்னா டிலேடு இன்புட் அப்ளை பண்ணோம். ஓகே. டிலேடு இன்புட்னா எக்ஸ் ஆஃப் என்க்கு பதிலா எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே இந்த சிஸ்டம்க்கு இன்புட்டா கொடுக்கணும். ஸோ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே இன்புட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு வர அவுட்புட்டை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒய் ஆஃப் என் மைனஸ் கே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒய் ஆஃப் என் மைனஸ் கே ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஓகே. தென் இந்த ஒரிஜினல் அவுட்புட் ஒய் ஆஃப் என் இருக்கு இல்லையா, இதை வந்து கே செகண்ட் டிலே பண்ணணும். அப்ப டிலே பண்ணும்போது உங்களுக்கு ஒய் ஆஃப் என் கமா கே அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலா இருந்தா தட் இஸ் அ டைம் இன்வேரியன்ட், இல்லைன்னா வேரியன்ட். ஓகே. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ பார்க்கலாம். ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 2n. ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we have to find y of n, k. ஓகே. y of n, kனா அவுட்புட்டை டிலே பண்றோம். அந்த y of n k செகண்ட் டிலே பண்றீங்க. அப்ப y of n k செகண்ட் டிலே பண்றோம் அப்படின்னா
இங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆஃப் ஒய் ஆஃப் என்னங்கிறது என்னது எக்ஸ் ஆஃப் 2n. அப்ப எக்ஸ் ஆஃப் 2n k செகண்ட் டிலே பண்றீங்க. கரெக்டா? தென் நெக்ஸ்ட் ஒய் ஆஃப் n மைனஸ் கே. ஒய் ஆஃப் n மைனஸ் கேனா எங்கெல்லாம் n வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா n மைனஸ் கே வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்ப எக்ஸ் ஆஃப் 2 into n மைனஸ் கே. இப்ப இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஆஃப் 2n மைனஸ் 2k. இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலான்னு செக் பண்ணோம். ஈக்குவலா இருக்கா? இல்ல. இது வந்து 2n மைனஸ் கே, இது 2n மைனஸ் 2k. ஸோ ஈக்குவலா இல்ல. ஸோ இந்த சிஸ்டம் வந்து டைம் வேரியன்ட். இது இன்வேரியன்ட் கிடையாது. ஈக்குவலா வந்தாதான் இன்வேரியன்ட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. y of n equal to x of n minus 1. So first y of n comma k. அப்போ y of n comma k equal to எங்கெல்லாம் x of n இருக்கோ அங்கெல்லாம் நீங்க x of n minus k வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்ப இந்த x of n க்கு பதிலா x of n minus k. இங்க x of n minus 1. So x of n minus k minus 1. ஓகே. அடுத்து இது வந்து இந்த ஸ்டெப் y of n minus k எப்படி அப்டைன் பண்ணலாம்னா எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் n minus k. So x of n minus k இங்க ஒரு n இருக்கு. So n minus k minus 1. இப்போ இந்த டூ ஈக்குவேஷனும் ஈக்குவலா இருக்கு. So it is a time invariant. ஓகே. இது வந்து டைம் வேரியன்ட், இது இன்வேரியன்ட். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் y of n equal to x of n minus 2. ஓகே, ரெண்டு ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா y of n comma k அப்படின்னா எங்கெல்லாம் x of n வருதோ அங்கெல்லாம் x of n minus k வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். அப்ப இங்க x of n by 2 minus k. அடுத்து y of n minus k னா எங்கெல்லாம் small n இருக்கோ அங்கெல்லாம் n minus k வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். So x of n minus k by 2 ரெண்டு ஈக்குவலா இல்ல. So இது டைம் வேரியன்ட். So இதுதான் இன்வேரியன்ட். The second answer y of n equal to x of n into x of n minus 1 is a time invariant system. Okay, so இதே மாதிரி continuous timeக்கு இதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். So already அந்த லெக்சர் வீடியோஸ்ல வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம லீனியர், நான் லீனியர், வேரியன்ட், இன்வேரியன்ட், ஸ்டாட்டிக் டைம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிக்குவோம். அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஓகே, தென் த லாஸ்ட் கொஸ்டின், a system which is linear is said to obey the rules of dash. ஒரு சிஸ்டம் வந்து லீனியர் அப்படின்னா எந்தெந்த ரூல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஸ்கேலிங், அடிட்டிவிட்டி, both scaling and additivity, homogeneity, both scaling and additivity satisfy பண்ணாதான் the system is said to be linear. Okay, so these are all the some of the questions from, so நம்ம 3 classification இருந்து பார்த்திருக்கோம். linear, non-linear, static, dynamic and time variant and time invariant. Okay, so இன்னும் 3 classifications இருக்கு. அதுல இருந்து அந்த டாபிக் பிளஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் for watching my channel and please subscribe my channel for more videos. இதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, so thank you. We will meet in the next video.